வாங்க, இன்னைக்கு நாம ரெண்டு அண்ணன் தம்பிங்க கதைய பார்க்கலாம். ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் புக்கையே கட்டிட்டு அழுவான், இன்னொருத்தன் ஒரே விளையாட்டு தான். ஆனா இதுல யாருங்க நிஜமான அறிவாளி? இந்த ஒரு கேள்விதான் இந்த கதையோட மையம். இது வெறும் மார்க்ஸ பத்தின கதை இல்ல, அதுக்கு மேல இருக்கிற ஞானத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வை. கதையோட ஆரம்பமே ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல. அண்ணனுக்கு வயசு 5 அதிகம், ஆனா படிப்புல வெறும் 3 கிளாஸ் தான் சீனியர். எப்படிங்க இந்த கணக்கு வரும்? வாங்க, இந்த விசித்திரமான கேப்புக்கு என்ன காரணம்னு நாமளே பாத்துரலாம். சரி, பகுதி ரெண்டு அண்ணன் தம்பிங்களோட கதை. ஒரு பக்கம் படிப்பு படிப்புன்னு இருக்கிற அண்ணன், இன்னொரு பக்கம் ஒரே விளையாட்டுன்னு இருக்கிற தம்பி. வாங்க, இவங்க ரெண்டு பேரையும் சந்திப்போம். இவங்களோட உலகத்தை கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே வேற வேற. தம்பிக்கு வாழ்க்கைன்னா வானத்துல பறக்கிற பட்டமும் பெரிய மைதானமும் தான். ஆனா அண்ணனுக்கு அந்த 4 சுவத்துக்குள்ள இருக்கிற புத்தகங்கள் தான் அவனோட முழு உலகமும். இந்த கடமைக்கும் விளையாட்டுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் இந்த கதையோட அச்சாணியே. ஓ, அப்போ இதுதான் அந்த 3 கிளாஸ் வித்தியாசத்தோட ரகசியமா? அண்ணனோட தியரி என்னன்னா, அவசரமா கட்டுற பில்டிங் நிக்காது. அதனால ஒரு கிளாஸ்ல 2 வருஷம், ஏன் 3 வருஷம் கூட இருந்து அறிவோட அடித்தளத்தை இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னு நினைச்சிருக்கான். என்ன ஒரு கல்வி முறை இது! அண்ணனோட அட்வைஸ்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதோ ஒரு சாம்பிள். அவன் பேசுறத கேட்டாலே தெரியுது பாருங்க, அவன் எவ்வளவு தீவிரமா இருக்கான்னு. அந்த அழுத்தமெல்லாம் தம்பி மேலதான் விழுது. ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி குத்தும். அண்ணன் பேச்சை கேட்டு குற்ற உணர்ச்சியில தம்பி தனக்காக ஒரு பயங்கரமான டைம் டேபிள் போடுறான். ஆனா டைம் டேபிள் போடுறது ஈஸி, அதை ஃபாலோ பண்றது. பசுமையான வயலும் வாலிபால் விளையாட்டும் அவனை வெளியே இழுத்துடும். அப்புறம் என்ன, டைம் டேபிள் காத்துல பறந்துடும். அடுத்ததா பகுதி 2, ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம். இப்போ பரீட்சை முடிவுகள் வரப்போகுது. அது இந்த அண்ணன் தம்பி உலகத்தையே தலைகீழா மாத்தப் போகுது. அடேங்கப்பா, இத பாருங்க, என்ன ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்! நாள் முழுக்க விளையாடின தம்பி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், ராத்திரி பகலா படிச்ச அண்ணன் ஃபெயில். விதி செஞ்ச இந்த வேலையால இப்போ பவர் மொத்தமா தம்பி பக்கம் சாய ஆரம்பிக்குது. ஆக இதுதான் முக்கியமான விஷயம். 3 கிளாஸ் வித்தியாசத்துல ஆரம்பிச்சது இப்போ வெறும் 2 தான். இந்த சின்ன நம்பர் அவங்களுக்குள்ள இருந்த டென்ஷன் எவ்வளோ அதிகமாகுதுன்னு அழகா காட்டுது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தம்பியோட நடவடிக்கையே மாறிடுச்சு. அவனுக்குள்ள ஒரு புது தைரியம் வந்துருச்சு. இப்ப அண்ணன் திட்டினா கூட மனசுக்குள்ள, நான் விளையாடிக்கிட்டே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்ல அப்படின்னு நினைச்சுக்கிறான். தம்பியோட இந்த துணிச்சல பார்த்த அண்ணன் தானோட ஆயுதத்தையே மாத்துறான். இனிமே மார்க்ஸ பத்தி பேசுறத விட்டுட்டு அவனோட புது ஆர்கியூமெண்ட் என்னன்னா பெருமையும் அனுபவமும். அண்ணன் இப்போ தன்னோட ட்ராக்க மாத்துறான். மார்க்ஸ பத்தி பேசாம புராணத்தை கையில எடுக்கிறான். ராவணனை உதாரணம் காட்டி தலக்கணம் எவ்வளவு ஆபத்துன்னு தம்பிக்கு புரிய வைக்க பாக்குறான். இது வெறும் மார்க் விஷயம் இல்லைன்னு சொல்ல வரான். இதுதான் அண்ணனோட புது பாயிண்ட். அதாவது புக்ல படிக்கிறதுக்கும் வாழ்க்கைய புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எக்ஸாம்ல ஜெயிக்கிறது ஒருவேளை தற்செயலா கூட நடக்கலாம், ஆனா ஞானம்ங்கிறது அனுபவத்திலிருந்து மட்டும்தான் வரும்னு சொல்றான். தம்பிய பயமுறுத்துறதுக்காக அண்ணன் அவனோட ஹையர் கிளாஸ பத்தி ஒரு பயங்கரமான லிஸ்ட் போடுறான். அவன் சொல்றத கேட்டா ஹையர் கிளாஸ் படிக்கிறதே ஏதோ போர்க்களத்துக்கு போற மாதிரி இருக்கு. இது மூலமா தம்பியோட வெற்றி ஒரு தற்காலிகமான விஷயம்னு காட்ட முயற்சி பண்றான். சரி, இப்போ கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். பகுதி 3, பட்டமும் உச்சக்கட்டமும். மறுபடியும் ஒரு வருஷம், மறுபடியும் பரீட்சை முடிவுங்கள். இந்த கடைசி கட்டத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாத்தீங்களா, மறுபடியும் அதே கதை தான். தம்பி ஃபர்ஸ்ட் ரேங்க், அண்ணன் மறுபடியும் ஃபெயில். இது நிலைமைய இன்னும் மோசமாக்குது. தம்பிக்குள்ளேயே ஒரு நிமிஷம் நாம அண்ணனை விட பெரிய ஆளாயிட்டோமோன்னு ஒரு எண்ணம் எட்டி பாக்குது. இப்போ வித்தியாசம் ஜஸ்ட் ஒன்னே ஒன்னு. அடுத்த வருஷம் அண்ணன் மறுபடியும் ஃபெயில் ஆனா 2 பேரும் ஒரே கிளாஸ். இது அண்ணனோட அதிகாரத்துக்கு ஒரு பெரிய சவால் இல்லையா? தொடர்ச்சியா ஃபெயில் ஆனதால அண்ணன் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டான். இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்ட தம்பி அவனோட முக்காவாசி நேரத்தை பட்டம் விட்டுக்கிட்டே செலவு பண்றான். இதுதான் கதையோட கடைசி மோதலுக்கு காரணமா அமைய போகுது. ஒரு நாள் சாயங்காலம் தம்பி ஒரு பட்டத்துக்காக வெறித்தனமா ஓடிட்டு இருக்கும்போது அண்ணன் கையில மாட்டிக்கிறான். அப்போ அண்ணன் சொன்ன வார்த்தை தான் இது. இங்கிருந்து தான் இந்த கதையோட மிக முக்கியமான ஒரு உரையாடல் தொடங்குது. கடைசி பகுதி, புத்தக அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானம். இங்கதான் அண்ணன் தன்னோட மொத்த அனுபவத்தையும் ஒரு பாடமா சொல்றான். அது தம்பியோட பார்வையே மொத்தமா மாத்திருது. இதுதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. அண்ணன் சொல்றான், நீ எத்தனை கிளாஸ் பாஸ் பண்ணாலும் நான் உன்னை விட 5 வருஷம் இந்த உலகத்தை அதிகமா பார்த்திருக்கேன். அந்த அனுபவத்தை எந்த புக்கும் உனக்கு தராது. உன்னை சரியான வழியில கொண்டு போறது என் பிறப்புரிமை மட்டும் இல்ல, என் கடமையும் கூடன்னு புரிய வைக்கிறான். அண்ணன் பேசி முடிச்சதும் தம்பிக்கு அப்படியே எல்லாம் புரியுது. மார்க்ஸ்னால வந்த அந்த கர்வம் எல்லாம் கரைஞ்சு போகுது. இப்போ அவனோட கண்ணுக்கு அண்ணன் ஒரு வழிகாட்டியா, ஒரு பாதுகாவலனா தெரியறான். ஆனா கடைசியா நடக்கிற இந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப அழகு.
தம்பியை கட்டிப்பிடிச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த பட்டம் அருந்து அவங்க தலைக்கு மேல வருது. உடனே அண்ணனே அதை பிடிக்கிறதுக்காக குதிக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? அவனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கு. ஆனா தம்பிக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணுங்கிற கடமை உணர்ச்சி அவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. சரி, இந்த கதையை கேட்ட நீங்க சொல்லுங்க. இவங்க 2 பேர்ல யார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்? பரீட்சையில மொத மார்க் வாங்கின தம்பியா, இல்ல வாழ்க்கையோட அனுபவத்தையும் கடமையோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கிற அண்ணனா? யோசிச்சு பாருங்க.